நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்களோ அவரை துதிக்கலாமா? பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுது. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார். மாறிய மனதுடன் மங்கள வாழ்வுக்கு அழைக்கிறார் ஓடி. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே. வேத பகுதி வாசிக்கலாமா? ஓசியா 14வது அதிகாரம் வசனங்கள் 1-2. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவா அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடின் காளைகளை செலுத்துவோம் என்று சொல்லி. அன்பானவர்களே, கர்த்தர் ஓசியாவை கொண்டு சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, வார்த்தைகளை கொண்டு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல். அப்பொழுது நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை அங்கீகரிப்பேன். ஜபத்தை செய்யுங்க. ஓசியாவை கொண்டு கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் இப்படி என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். அன்பானவர்களே, அவர் எவ்வளவாய் நம்ம நேசித்தால், நீங்கள் அக்கிரமத்தில் விழுந்துட்டீங்க, ஆனால் என்கிட்ட கேளுங்க, நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த அடுத்த வசனங்கள்லாம் வாசிச்சா, மனிதர்கள் உங்களை அசீரியன் உங்களை ரட்சிப்பில்லை, அவன் உங்களை யாருமே உங்களை ரட்சிக்க முடியாது, நான் மட்டும்தான் உங்களை ரட்சிக்க முடியும், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுறார். அன்பானவர்களே, நம்முடைய பார்வை யார் மேலே இருக்கிறது? இந்த உலக மனிதர்கள் இல்லையா? இல்லை அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை இவங்கள்ட்ட போனால் அந்த காரியம் நடந்துடும் அப்படி நம்ம யாரை பார்க்கிறோம்? அன்பானவர்களை கர்த்தர் சொல்லுறார், என்னிடத்தில் வா, என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்ல. அன்பானவர்களே, நம்முடைய பார்வை யார் மேல் உள்ளது? நம்ம வானத்தையும் பூமியும் படைத்தவர்களால் நம்முடைய தேவன், அவர் எல்லாவா ஆராதித்துக் கொண்டு அவரிடத்தில் திரும்புவோம். அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்மை ரட்சித்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூட கூடி நன்றியப்பா. திராளின் காலம் முதல் இம்மட்டும் அன்பு தயவுள்ள கரம் உங்கள் கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றியப்பா விஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் உடைய கரத்திலே திரும்புங்க தருகிறோமப்பா. வார்த்தையை கொண்டு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுங்கப்பா. நீங்கள் எங்கள் மேல் எவ்வளோ நேசமாக இருக்கு. நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்களை குணமாக்குவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் இருக்கீங்க தகப்பனே. அப்பா, எங்களை மன்னித்தருவீராக. அப்பா, நாங்கள் மனிதர்களை நாடி சென்ற தருணம் உண்டு கர்த்தாவே. அப்பா, எங்கள் பலத்தை, அப்பா, எங்கள் ஐஸ்வர்யத்தை நாடி சென்ற நேரங்கள் உண்டு, தயவாய் அங்கீகரித்து அப்பா எங்களை முடமாய் தருகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொரு நிமிடமாய் தருகிறோம் அப்பா. நீர் எங்களை அங்கீகரித்து எங்களை எல்லா பிரச்சனைகளும் விடுவித்து எங்களை எல்லா பலவீனங்களையும் மாற்றி எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை குணமாப்பீராக, எங்களை உயிர்ப்பிப்பீராக. உம்முடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு சகாயரப்பா, நீர் எங்கள் ரட்சகர், நீரே எங்கள் கண்மலையும் கோட்டையுமானவர். உம்முடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். திரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மோனிஜபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.